கதை ஒன்று. இறந்த பின் தொடங்கும் பயணம். கருட புராணத்தின் கருத்தை அடிப்படையாக கொண்ட சிறுகதை. ஒரு மனிதன் ஒரு நாளில் தனது கடைசி மூச்சை விடுகிறான். அவனை சுற்றி அழுகுரல்கள் எழுகின்றன. உறவினர்கள் கூடி நிற்கிறார்கள். ஆனால் அவன் மட்டும் அமைதியாக நின்று அதை பார்க்கிறான். என்ன நிகழ்கிறது என்று அவன் எண்ணுகிறான். அவன் உடல் தரையில் அசைவற்று கிடக்க, அவனது ஆன்மா அதற்கு மேலே நிற்கிறது. அந்த கணம்தான் அவனுக்கு உணர்வு வருகிறது. நான் இறந்துவிட்டேன். அந்த நிமிடத்தில் பயங்கர தோற்றம் கொண்ட இரண்டு உருவங்கள் அவன் அருகே தோன்றுகின்றன. அவர்கள் யமதூதர்கள். அவர்களில் ஒருவர் கடுமையான குரலில் கூறுகிறார், உன் பூமியிலான வாழ்க்கை இத்துடன் முடிவடைந்தது. இனி நீ தொடங்கப் போகும் பயணம் உன் கர்மத்தின் பயணம். அந்த ஆன்மா நடுங்குகிறது. என்னை எங்கு அழைத்துச் செல்கிறீர்கள் என்று கேட்கிறது. யமதூதர் பதிலளிக்கிறார், யமலோகம். அங்குதான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீயே சாட்சியளிக்க வேண்டும். அந்த கணமே அந்த மனிதனின் வாழ்க்கை முழுவதும் அவனது கண்முன் விரிகிறது. அவன் செய்த நன்மைகள், அவன் செய்த தீமைகள், யாருக்கும் தெரியாமல் மனத்தில் நினைத்த பாவங்கள் கூட. அவன் அழ முயல்கிறான். ஆனால் கண்ணீர் வரவில்லை. அப்போது யமதூதர் கூறுகிறார், பூமியில் உணராத வேதனை இங்கு கண்ணீராக மாறாது. அந்த ஆன்மா அறியாத பாதையில் பயணத்தை தொடங்குகிறது. அந்த பாதையில் அவனுக்கு ஒரு உண்மை தெளிவாகிறது. இறந்த பின் பணம் வராது, உறவு வராது, பதவி வராது. வருவது ஒன்றே, நாம் செய்த கர்மம். அந்த பயணம் அப்போதுதான் தொடங்கியுள்ளது. முடிவு வரி இம்பேக்ட் லைன். இந்த பயணம் ஒரு நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தொடங்கும்.